இன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறாரு. வந்ததும் இன்னைக்கு என்னப்பா ஸ்கிரிப்ட்? எத பத்தி பேச போறோம்? அப்படின்னதும், சார் எழுதி வச்சிருக்கிறோம் சார். படிச்சு பாருங்க சார்ன்னு ஒரு வெள்ள பேப்பர குடுத்துருக்காய்ங்க. எடுத்து வாங்கி படிச்சு பார்த்துட்டு, என்னடா பாரு பாரு பாருன்னு எழுதியிருக்கு. ஆமா சார். இன்னைக்கு ஸ்கிரிப்டே பாரு 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 தான். எல்லா ப்ரோமோலயும் பாரு 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 தான். நீங்க போய் பார்க்க வேண்டிய ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா, பாரு 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 தான். பாருவ தவிர அங்க ஒண்ணுமே கிடையாது. பாருவ ஒரு ப்ரோமோல ஏத்துறீங்க, ஒரு ப்ரோமோல இறக்குறீங்க. பாருவ வச்சு தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த எபிசோடையும் ஓட்டணும் சார். அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. மனுஷன் உள்ள வந்து பாரு 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 பாருன்னு நாங்க பார்த்துக்கிட்டு தான்யா இருக்கோம். நீ பண்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். முதல்ல என்னையா கெட்டப் இது? ஆள் வந்து ஒரு மார்க்கமா தான் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. வந்துட்டு விஜே பார்வதிய வேலையே செய்யல அப்படின்னு ஒவ்வொரு முறையும் பிராண்ட் பண்றதையே ஒரு வேலையா வச்சிருக்கிறாரு. இந்த பொண்ணு அந்த வார்டன் டாஸ்க்ல எல்லா பயலும் தூங்குனதுக்கு அப்புறம் தான் போய் தூங்குச்சு. எல்லா பயலும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு வேலை பார்த்துச்சு. அதெல்லாம் விஜிஎஸ் உடைய கண்ல தெரியாதா? அந்த வாரத்தோட முடிவுல குறும்படமா போட்டு காட்டுனீரா இல்லையா? நீரு தானே காட்டுனீரு. அப்ப இப்ப வந்துகிட்டு விஜே பார்வதி வேலை செய்யல அப்படின்னு பிராண்ட் பண்றது எந்த விதத்துல நியாயம்? உண்மையிலேயே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வேலையே செய்யாம டிமிக்கி குடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆரோரா சின்க்ளர். ஆனா அவர பற்றி தான் நீங்க பேச மாட்டீங்களே. லைஃப் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் எதுவும் எடுத்து வச்சிருக்காரா விஜேஎஸ்ன்றது நமக்கு தெரியல. அதனால பார்வதிய வந்து எப்ப பார்த்தாலும் வேலை செய்யல அப்படின்னு பிராண்ட் பண்றதையே ஒரு பொழப்பா வச்சிருக்காரு. ஆனா விஜே பார்வதி அவங்க அம்மா வந்துட்டு போனதுக்கப்புறம் கால்ல சலங்கைய கட்டிக்கிட்டு ஆடுறதுக்கு ரெடி ஆயிட்டா. திவ்யாவெல்லாம் வச்சு செஞ்சு விட்டுருப்பா. என்னை பார்த்து உங்க எல்லாருக்கும் பயம் அப்படின்னு திவ்யா சொன்னதுக்கு, உன்னை பார்த்து பயமா? இந்த திமிர்லலாம் நீ ஆடிட்டு இருக்காத. அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் தூக்கி போட்டுரு. அவ்வளோ சீன்லாம் உனக்கு கிடையாது அப்படின்னு விட்டு கிளி கிளின்னு கிழிச்சு விட்டுருப்பா. அதே மாதிரி கமருதீனோட கேமை, நான் பெரிய சாக்லேட் பாய், நான் பெரிய இவன், ஆக்சுவலாக வந்து என்கிட்ட வந்து எல்லா பெண்களும் விழுகுறாங்க, அப்படியெல்லாம் ஒரு சீன் உனக்கு கிடையாதுடா கம்மு அப்படின்னு வீக்கெண்ட் எபிசோடில் கமருதீனை லெஃப்ட் ரைட்டு வாங்கி விட்டுருப்பா. அவள் கேமை ஆட ஆரம்பிச்சிட்டா. இதுக்கப்புறம் எவன் அவளோட வழியில வந்தாலும் கிளி கிளின்னு கிழிச்சு விட்டு போய்கிட்டே இருப்பாங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. இந்த இடத்துல விஜே பார்வதியை பிராண்ட் பண்றாங்களாம். அந்த பொண்ணு எந்த வேலையும் செய்யல. கேப்டனா இருந்த கமருதீன் மட்டும் இழுத்து போட்டு செய்றாரு. கமருதீனுக்கு ஏன்டா பாசிட்டிவா இவ்வளோ சொம்படிக்கிறீங்க? கமருதீன் பார்வதி செய்ய வேணாம் அந்த வேலைய. நம்ம செஞ்சுருவோம். பார்வதி நம்மளும் தான் வேற வேற இல்லைன்னு ஆயிடுச்சு. அவங்க அம்மாவும் வந்து நம்மளுடைய காதலுக்கு மறுப்பு தெரிவிக்காம போயிட்டாங்க. அப்படிங்கிறப்ப நாளைக்கு என்னதான் இருந்தாலும் பார்வதியுடைய கணவனாக கூட நம்ம ஆயிடலாம் அப்படின்றதுக்காக கூட கமருதீன் அந்த வேலையை செஞ்சிருக்கலாம்ல. இந்த இடத்துல கேப்டன் கமருதீன் அந்த வேலையை இழுத்து போட்டு செஞ்சு பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு. விஜே பார்வதி எந்த வேலையும் செய்யாம எப்படியெல்லாம் ஓபி அடிக்குது அப்படின்ற மாதிரியான நரேட்டிவை விஜே பார்வதிக்கு எதிராக செட் பண்ணிக்கிட்டு இருக்காராம். வெளியில விஜே பார்வதியுடைய அம்மாவ அவ்வளோ கேவலப்படுத்தி 72 வயசான ரிட்டயர்ட் புரொஃபசர் என்றும் பாராமல் சோசியல் மீடியால அவன் அவன் வாய்க்கு வந்ததை அந்த 72 வயது தாய், அந்த 72 வயது அம்மாவை கேவலமாக பேசிகிட்டு இருக்கான். ஃபேக் நரேட்டிவை பார்வதியுடைய அம்மாவுக்கு எதிராக அவன் செட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை கேட்குறதுக்கு துப்புள்ள இவருக்கு விஜே பார்வதி வேலை செய்யலைன்ற பிராண்டிங்கை மட்டும் வார வாரம் வந்து கரெக்டாக பண்ணிடுவார். நான் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் சார் அப்படின்னு விஜே பார்வதி வாக் அவுட் கொடுத்துட்டு போனாதான் அவளோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது இவங்களுக்கு சத்தியமாக தெரியும். அது வரைக்கும் இவங்க ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. திவாகர் எவிக்ட் ஆகி போனதுக்கப்புறம் சிங்கிள் ஹேண்டடாக இந்த ஒட்டுமொத்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழையும் தூக்கி நிறுத்தினவ விஜே பார்வதி. அவள் இல்லைன்னா நீங்கள் ஒட்டு மொத்தமாக மணியாட்டிக்கிட்டு தெரிய வேண்டியதுதான். அங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய கேமும் விஜே பார்வதியை நம்பி இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, எவிக்ட் ஆகியிருக்காங்க கனி மற்றும் அமித் பார்கவ். அமித் பார்கவ் விஜே பார்வதியை டிபெண்ட் பண்ணி ஒரு கேம் ஆடி இருக்காரு. கனி விஜே பார்வதிக்கு எதிராக ஒரு கேம் ஆடியிருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரோட கேமுமே விஜே பார்வதியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அப்போ எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய விதைகளை தூவியிருக்காங்க. தூவின விதைகள் ஒன்னொன்னும் மரமா செடியா முளைச்சிருக்கு விஜே பார்வதியை சுற்றி. நீ வாக் அவுட் கொடுத்துட்டு நான் வெளில போகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு போயிட்டான்னா அடுத்த 2 நாளில் இவங்க லட்சணம் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். கமருதீன்லேருந்து அந்த ஒட்டு மொத்தமாக இருக்கிறவன் எல்லாரோட கேமும் க்ளோஸ். அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஃப்ரீ டாஸ்கில் வந்தவங்க யார் கண்டஸ்டண்ட்டாக வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற கேள்வி கேட்கப்படுது. ஒரு சில பேர் வந்து கானா வினோத்துடைய ஒய்ஃப் பாக்யா வந்திருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. உண்மையிலே சொல்கிறேன், கானா வினோத்தை விட நல்ல ஐக்கியூ
இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பர்சன் பாக்கியாலாம். அவங்கெல்லாம் அடுத்த சீசனில் பிக் பாஸ்குள்ளே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதே மாதிரி விஜே பார்வதியுடைய அம்மா வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுமே எதுக்கு வந்தோங்கிறத மறந்துட்டு அவங்களும் ஒரு கண்டஸ்டண்ட்டாகவே மாறி விஜே பார்வதியோட திவ்யாவை ஊர்கிழவி அப்படின்லாம் பேசியிருப்பாங்க. நிறைய பேர் இந்த ஊர்கிழவின்னா தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. ஊர்கிழவினா புறம் பேசுறதுடா, பின்னாடி பேசுகிறவங்களுக்கு பேர் தான்டா ஊர்கிழவி. அடிப்படையாக அறிவு இவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரில. பார்வதியை எதுக்கணுங்கிறதுக்காக அவங்க அம்மாவையும் எதிர்த்துட்டு உட்காந்துருக்காங்க சம்மந்தமே இல்லாமல். சரி ரைட், அவங்களெல்லாம் தூக்கி அமித் பார்கவுடைய குழந்தை அவங்க வந்து வேதா, அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டுக்கும் ஒரு பேர் வச்சுருந்தாங்க. அதில் பார்வதிக்கு வந்து பிளேஃபுல் பாரு அப்படின்ற நேமை வச்சுருந்துருக்குறாங்க. பிளேஃபுல் பாரு அப்படிங்கிறது விஜே பார்வதிக்கு வைக்கப்பட்ட பேர். அதான் விஜேஎஸ்க்கு பொறுக்காதுல்ல. ஏன்னா பிளேஃபுல் அப்படின்றது நல்லா இருக்குது, பாசிட்டிவாக இருக்குல்ல. எது நெகட்டிவாக இருக்குது? ரைட்டு, சீட்டிங் பாரு அப்படின்னு அவங்க விளையாட்ட சொன்னதை இந்த ஆள் வினயமாக எடுத்துக்கிட்டு ஸ்டேஜில் நின்று சொல்கிறாரு. சீட்டிங் பாருன்னு கூட சொன்னாங்க இல்லை. குழந்தைங்க வந்து தெய்வத்துக்கு சமம். அப்போ குழந்தைங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும். அப்போ பார்வதி வந்து சீட்டிங் பார்வதி என்னையா சீட் பண்ணாங்க சொல்லு? கமருதீனை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்துச்சா அந்த பொண்ணு? இப்போ வரைக்கும் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட உணர்வுக்கு அந்த பொண்ணு உண்மையாக இருக்குது. என்ன சீட் பண்ணி? அவள் நெகட்டிவிட்டி இருக்குது, அவள் வந்து டாக்ஸிக்காக இருக்கிறா, அவள்கிட்ட நிறைய குறைகள் இருக்குது, அதை நானே ஒத்துக்கிறேன். எஸ் சி இஸ் நெகட்டிவ். பல இடங்களில் 18+ கண்டென்ட்டை பேசியிருக்கிறா, பண்ணியிருக்கிறா, அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் யாரை நம்ப வச்சு அவள் கேம் ஆடினா, யாரை நம்ப வச்சு அவள் முதல்ல ஏமாத்தினா? இந்த ஒரு ஹோப் கொடுத்து நான் உனக்காக இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரை நம்ப வச்சு அவள் ஏமாத்தினா? சுபிக்ஷா தான் ஒரு டாஸ்கில் உங்களுக்கு நான் இதை செய்கிறேன் பார்வதி அப்படின்னு பாட்டில் டாஸ்கில் விஜே பார்வதியை ஏமாற்றி விட்ருப்பா. அவள் பல இடங்களில் ஏமாந்துருக்காளே தவிர யாரையும் ஏமாற்றி ஒரு கேவலமாக ஒரு கேம் ஆடினதில்லை. இந்த ஆள் வந்து தூக்கிக்கிட்டு சீட்டிங் பார்வதியான், வேலை செய்யலைன்னு பிராண்ட் பண்ணுறது, சீட்டிங் பார்வதின்னு பிராண்ட் பண்ணுறது. பார்வதி அப்படின்ற ஒரு நபரை டோட்டலாக நெகட்டிவாக காட்டணும் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவெடுத்து விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் பார்வதி ரொம்ப தெளிவாக இருக்கிறா. இவங்க எல்லாரையும் ஃப்ரீஸ் டாஸ்க்கு அப்புறம் வச்சு கிழிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டா. அதில் முதல் ஆள் பார்வதிகிட்ட மாட்டினது யாருன்னா திவ்யாவை விட்டு கிழிச்சு விட்டவ இன்னைக்கு விஜேஎஸ் முன்னாடியே கமருதீனை விட்டு கிழிச்சிருக்கிறா. கிளிகிளின்னு கிழிச்சிருக்கிறா. அவனுக்கு பெரிய லவ்வர் பாய், சாக்லேட் பாய் நினப்பு, எல்லாரும் அவன் மடியில் போய் படுத்துக்குவாங்க அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படிலாம் கிடையாது, அவனுக்கு அவ்வளோ சீன்லாம் கிடையாது. எப்படி தான் நேசிக்கிற ஒருத்தனையே இந்த கிழிக்கிறானா? பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்றவங்களுடைய நிலைமையை அடுத்து வரப்போகிற 25 நாளுக்கு யோசிச்சு பாருங்க. சீரியஸாக சொல்கிறேன். அவள் காலில் வந்து சலங்கையை கட்டிட்டா. இதுக்கப்புறம் அவள் ஆட போகிறது ருத்ரதாண்டவன் தான். இதுக்கப்புறம் பாசிட்டிவோ நெகட்டிவோ பிக் பாஸ் கேம்ன்றது விஜே பார்வதியை வச்சு தான் அடுத்த 25 நாளுக்கு ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ இன்னைக்கு விஜே பார்வதி கிட்ட நடந்துக்கிட்டது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அவளை வந்து சீட்டிங் பார்வதி, வேலை செய்யாத பார்வதி அப்படின்னு பிராண்ட் பண்ணுறது ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. உங்களுடைய ஆரோரா சின்க்ளேரை மட்டும் வாரம் அப்படியே புனிதர் பட்டம் கட்டி அப்படியே டாப் 5க்கு கொண்டு போயிட்டுருக்கீங்கல்ல. விஜே பார்வதி அவகிட்ட எவ்வளவோ பாசிட்டிவ்ஸ் இருக்குது, அதை எடுத்து சொல்லலாம்ல. அதை தான் நாங்கள் சொல்ல மாட்டோம்ல, அதை தான் நாங்கள் பண்ண மாட்டோம்ல அப்படின்னு கேவலமாக இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது இரிட்டேட்டிங் டு த கோரா இருக்குது. மக்களாகிய நீங்கள் இந்த விஜேஎஸோட கேவலமான ஹோஸ்டிங் அண்ட் அவர் போட்டுட்டு வந்த கோமாளி கெட்டப்பு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.